Hello students, this is Iqbal. Example 6.30. A man is watching a boat speeding away from the top of a tower. The boat makes an angle of depression 60 degree with the man's eye when at a distance of 200 meter from the tower. After 10 seconds, the angle of depression becomes 45 degree. What is the approximate speed of the boat? Okay, இதை வந்து நம்ம டயக்ராம் போட்டால் கிளியராக புரியும். ஒரு டவர் ஒன்று இருக்குது, ஓகேவா? ஓகே, ரிவரில் தான் அது போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ ரிவர்னு வச்சுக்கலாம், இதை ஒன்று. ஓகே, ஸோ அந்த வாட்டர் லெவலில் வந்து இப்படி வச்சுக்கலாம். இதுதான் வாட்டர் லெவல், அதெல்லாம் போட் வந்து செயில் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இதோடைய ஹைட் எதுவும் கொடுத்துருக்காங்களா? டாப் ஆஃப் டவர், த போட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி வித் த மேன்ஸ் ஐ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து 200 மீட்டரில் என்ன சொல்கிறாரு, இந்த 200 மீட்டர் டவர்லேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், இதான் டவர், ஓகேவா? அந்த டவர்லேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் போட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து எத்தனை டிகிரியில் பார்க்குறாராம்? 60 டிகிரியில் பார்க்குறாரு, ஓகேவா? 60 டிகிரியில் பார்க்குறாரு, ஓகே. சரி, அப்போ நம்ம வந்து இப்படி எடுக்கலாம், ஐ சைட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஐ சைட் வந்து பேரலல் டு த கிரவுண்டு, சரியா? அப்போ இங்கே 60 இருந்துச்சுன்னா இங்கேயும் 60 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 10 செகண்ட் கழித்து அந்த போட் வந்து இந்த இடத்துக்கு போயிடுதுன்னு வச்சுங்களேன், இங்கே போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். 45 டிகிரி, ஓகேவா? ஸோ இது வந்து 45 டிகிரி தான். அப்போ இது 45னா இங்கே என்ன இருக்கும்? 45 டிகிரி தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட்? இங்கேருந்து இங்கே அப்போ இந்த போட்டோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த டைம், ஸ்பீடுங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன கொடுத்துட்டாங்க, இங்கேருந்து உள்ள டைம் கொடுத்துட்டாங்க 10 செகண்ட் பாருங்கள். ஆஃப்டர் 10 செகண்ட் ஆங்குலர் டிஃபரன்ஸ், ஓகே, 45 டிகிரி. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட் ஆனிச்சு? 10 செகண்ட்ஸ் ஆனிச்சு. அப்படின்னா டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதை 10ஆக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஸ்பீட் கிடச்சிரும். ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. வேறு இன்ஃபர்மேஷன் எது கொடுத்துருக்காங்களா? எ மேன் இஸ் வாட்சிங் அ ஸ்பீட் ஃப்ரம் த டாப் ஆஃப் டவர், த போட் மேக்ஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் 60 டிகிரி. ஓகே, இந்த இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு வேல்யூ எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ இது நம்மளுக்கு தெரியாதுங்க, சரியா? ஸோ இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒய். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் ஏபிடி, சரி, ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan 60 தான் கண்டுபிடிக்க போகிறேன். tan 60, tan 60னா தெரியும் உங்களுக்கு, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் வந்து இங்கே ஏபி, ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி, ஓகேவா? tan 60 வந்து எவ்வளோ? √3 நம்மளுக்கு தெரியும். ஏபி நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இங்கே பிசி வந்து 200. எனக்கு ஒய் தான் வேணும். அப்போ இந்த 200 இந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 200 × √3. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள், அது ட்ரையாங்கிள் பேர் ஏபிடி. ட்ரையாங்கிள் ஏபிடி, இங்கே tan 45. அதே ஃபார்முலா தான், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் வந்து ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிடி, ஓகேவா? tan 45 வந்து 1, ஏபி நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இங்கே பிடி அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 200, எக்ஸ் ப்ளஸ் 200. இந்த எக்ஸ் இங்கே மேலே கொண்டு வந்துடுங்க. 1 × x + 200, x + 200 இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போது x + 200 இஸ் ஈக்குவல் டு ஒய் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை போடுங்க, 200 √3. அப்போ எனக்கு x தான் வேணும். அப்போ x ஈக்குவல் டு 200 √3. இந்த +200 அந்த சைடு போச்சுன்னா -200.
இப்போ ரெண்டுலேயுமே 200 காமனாக எடுத்துடுங்க. 200 காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இங்கே என்ன இருக்கும், √3 இருக்கும், இங்கே -1 இருக்குமா. ஓகே, 200 √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே போடுங்க. 1.732 -1. அப்போது 200 1ல் 1 போச்சுன்னா 0, அப்போ 0.732 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 4, 2 3s are 6, 2 7s are 14, 2 0 இருக்கா, 2 0, 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட், அப்போது 146.4 தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக கிடச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. எவ்வளோ, x = 146.4 கிலோமீட்டராக மீட்டரை கொடுத்துருக்காங்களா, அது ஹைட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, நம்ம ஆன்சர் வந்து எதில் இருக்கணுமா, km/h இருக்கணும். அது கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு தான் வேணும். ஸ்பீட் ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 146.4, டைம் வந்து எவ்வளோ 10. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். இப்போது 14.64 அப்படின்னு வந்துடும். ஸோ இது km/h அப்படி மாற்று. இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து m/s, ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் எதில் கொடுத்துருக்காங்க, வேல்யூ மீட்டரில் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து செகண்டில் கொடுத்துருக்காங்க. இதை km/h மாற்றணும். 14.64. அப்போது இது வந்து செகண்டை வந்து நம்ம இதாக மாற்றணும் வச்சுக்கலாம், ஹவர்ஸாக மாற்றினா 60 × 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மீட்டரை கிலோமீட்டராக மாற்றினா 1000ஆல் டிவைட் பண்ணணும். சின்னதுலேருந்து பெருசுனா டிவைட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்புறமா இதை 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா சும்மா அப்படியே வச்சு மல்டிப்ளை பண்ணி போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × 6 வந்து 36, 14.64, 14.64 × 36 எவ்வளோ வருது, 527.04, 527.04 by 10. இது வந்து நம்ம எப்படி மாற்றியாச்சு, km/h மாற்றிருக்கோம். 10ஆல் டிவைட் பண்ணால் அந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். அப்போது 52.7 km/h. தட்ஸ் ஆல்.